இனி கதையை வாக்கியங்களோடு கேட்போம். மாயவித்தையா? அவள் மாயவித்தை தெரிந்தவள் என்றால் பூஜைக்கான நோக்கம் என்ன குருவே என்றான் பார்த்திபன். அந்த புத்தகத்திலிருந்து வாக்கியங்களை ராஜகுரு படிக்கத் தொடங்கினார். அதில் துர்மாயாவை வணங்கும் நபர்களால் சக்தி பீடங்களுக்குள் பிரவேசிக்கவோ அல்லது வெகு நேரம் அங்கு இருக்கவோ இயலாது. அவ்வாறு இருக்க வேண்டுமானால் அவர் அந்த கோவிலிலேயே உள்ள பொன்னிய ஆத்மாவை பலியிட்டு பூஜை செய்து அந்த பொன்னிய ஆத்மாவின் சக்தியை தாயத்தில் இறக்கி அதை அணிந்தால் சக்தி பீடத்திற்கும் பிரவேசிக்கலாம் என்று ராஜகுரு அதில் உள்ளதை படித்து முடித்தார். அப்படி என்றால் அவளால் கோவிலுக்குள் இருக்க முடியாது என்ற காரணத்தினால் தான் கூடாரத்தை பற்ற வைத்திருக்கிறாள் குருவே என்றான் பார்த்திபன். ஆம் பார்த்திபா என்றார் ராஜகுரு. இணைந்திருங்கள், அடுத்த பதிவில் காண்போம்.